from this to this. Hello everyone, welcome to our channel Griya's Carving and myself Griya. இன்னைக்கு நம்ம வீடியோவில் க்ளாஸியாக இருக்க பாலிஷை எப்படி மேட்டாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வித்தவுட் எனி டாப் கோட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இன்றைக்கி எடுத்திருக்க பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா கலர்பார்லேருந்து எடுத்திருக்கேன் அண்ட் ஆல்ரெடி ஒரு கோட் நெயில் பாலிஷ் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஹீரோவே இவங்க தான். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட், ஆல்மோஸ்ட் இதை பார்த்த உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட்ஸ் நன் அதர் தேன் கார்ன்ஃப்ளவர். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போது நம்மளோட நெயில்ஸ் வந்து மேட்டாக மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு குட்டி பவுலில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோட் நெயில் பாலிஷ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எகெயின் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா another கோட் வந்து என்னோடய நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து என்னோடய நெயில்ஸ் மேலே ஃபுல்லாக ஒரு சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். நல்லா திக் கோட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா நம்ம நெயில்ஸோட கோட் ஆகணும், நல்லா ஒட்டணும். அதான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அது வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக அதை டேப் பண்ணணும். அதை கொஞ்சம் ஈவனாக ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா டேப் பண்ணணும். டேப் பண்ணும்போது உங்கள் இம்ப்ரெஷனை பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஃபெதர் டச் தான் பண்ணணும், ரொம்பவே ஸ்லோவாக பண்ணணும், இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக கொடுக்காதுங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் நல்லா டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்லோவாக நம்ம நெயில்ஸ் மேலே இருக்க பவுடரை வந்து டஸ்ட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதை ரொம்பவே ஸ்லோவாக தான் நீங்கள் டஸ்ட் பண்ணணும். அகெயின் நீங்கள் உங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபெதர் டச் பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய நெயில்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அந்த பவுடர் வந்து இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடியல. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயினான ஒரு விஷயமே பண்ண போகிறோம். அது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட் ஃபினிஷ் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அங்கங்கே ஒரு மாதிரி டாட்டாக ரஃப்பாக இருக்குது. இன்னுமே அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களோட நெயில்ஸில் இருக்குது. அது போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்ம அந்த வாட்டரில் வந்து நம்ம நெயில்ஸை வந்து டிப் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து எப்படி வந்து டஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை பண்ணணும். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவுமே கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ ரொம்பவே இம்ப்ரெஷன் கொடுக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணும்போது உங்கள் கையில் வந்து இருக்கிற கார்ன்ஃப்ளவர் பவுடரெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறது மூலயமா நம்ம நெயில்ஸ் மேலே இருக்க கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அது பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் இப்போ இது ஒன்ஸ் இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், அது ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்டாக இருக்குன்னு. நம்ம இத்தனைக்கும் எந்த ஒரு டாப் கோட்டுமே யூஸ் பண்ணல. இப்போ இந்த நெயிலுக்கும் நம்ம பண்ண நெயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது, இது எவ்வளோ மேட்டாக இருக்குன்னு. இப்போ நான் எல்லா நெயில்ஸ்க்குமே வந்து இதே தான் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிப்பேன், இல்லைன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்பவே லெங்க்த்தியாக போயிடும். அதுதான்
இப்போ உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அங்கே மேலே பாருங்கள், நெயில்ஸ் மேலே அங்கே ஒயிட்டாக வந்து அந்த கார்ன்ஃப்ளவரோட இது இருக்குது. ஸோ இது கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மேட் ஆகும். அதனால தான் இதில் கிளியராக விழுந்திருக்கனால நான் உங்களுக்கு இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து காட்டுறேன். இப்போ மிச்சம் இருக்க என்னோடய பிங்கி ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரில் ரெண்டுத்துலேயுமே நான் போய்ட்டு ஆஃப் கேமில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், ஃபைனல் லுக் இதுதான். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பாருங்கள், நம்ம எந்த ஒரு மேட் டாப் கோட்டுமே அப்ளை பண்ணாமலே இது இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எந்த பாலிஷை வேணால் வந்து இந்த மாதிரி மேட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மாற்றிடலாம். உங்களுக்கு அவ்வளோ டைமும் உங்களுக்கு எடுக்காது. நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ எஸ், தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தென் டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிரியாஸ் காவிங்னு இருக்கும். நீங்கள் நான் அங்கேயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.